மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம தேவசேனோட சூழ்ச்சினால் கையும் குளமாக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம விஜய் சார் மேலே ஒரு பொய்யான வழக்கை போட்டு ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கு முழு காரணமாக ஒரு சரியான பதிலடியாக இந்த சைக்காலஜி மூலிமா நம்ம ரஞ்சிதா எல்லா ஒரு உண்மையுமே சொல்ல போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமாக நடக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம தேவசேனா மேடம் இருந்துக்கிட்ட நம்ம அரவிந்த் சார்கிட்ட சொன்னதில் அந்த ஒரு ஜூஸில் நீ மயக்க மருந்தை கொடுத்து எப்படியாச்சும் வந்துட்டு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போ, அதுக்கப்புறம் சைக்காலஜி மூலிமா எல்லா ஒரு உண்மையுமே வர வச்சிடலான்னு ரொம்ப நல்லாவே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு உண்மையை வர வச்சதுக்கு அப்புறம் தாங்க கடைசி தருணத்தில் இந்த ராஜேஸ்வரியும் போலீஸும் வந்திருக்காங்க. என்ன நல்லா இருக்கல வந்துட்டு இப்போ மென்டல் விதமாக சைக்காலஜி மூலிமா நீங்கள் கூட்டு செக் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒரு போதுமே அனுபவிக்க முடியாது அப்படின்னு அவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்னு எல்லா ஒரு உண்மையுமே வர வச்சுட்டாங்க. நம்ம மல்லியும் நம்ம தேவசேனா மேடமும் கண்டிப்பாக நம்ம விஜய் குற்றவாளி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு கதிரேசனுக்கு சொன்ன அந்த ஒரு வாக்கை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுக்கணும், அந்த ஒரு முடிவினால் தாங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நம்ம கதிரேசனுக்கு வச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு உண்மையான ஒரு மரியாதையை நம்ம விஜய் சாருக்கு வச்சுட்டு இருந்தாவா கண்டிப்பாக நம்ம விஜய் சார் நம்ம ராஜேஸ்வரி எங்கேயோ வச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயம் இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எல்லா ஒரு உண்மையுமே வந்துட்டு நான் போலீஸ்கிட்ட கோர்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போனவா என் புருஷனுக்கு நீதி கிடைக்காது, அதனால் நான் மீடியா கிட்ட எடுத்துகிட்டு போக போகிறேன்னு நம்ம மல்லி வந்துட்டு சொல்ல போகிறாங்க. நம்ம விஜய் சாரை ஏமாற்றி மொத்த சொத்து பத்தும் ஏமாற்றி வாங்கினாங்களே, அதையும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம தேவசேனா மேடம் நம்ம விஜய் சாருக்கு கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் சார் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லி கூட ஒன்று சேரணும். விஜய் சார் வந்துட்டு நிரபராதி குற்றவாளி கிடையாது, அதனால் நம்ம விஜய் சார் இருந்துக்கிட்டு எதிர்மாறாக இந்த ராஜேஸ்வரி இந்த தேவசேனா வந்துட்டு எப்படியாச்சும் இந்த ஒரு உண்மையை வர வச்சோன்னு பாடுபட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சமயம் இந்த கதிரேசனும் நிசாபும் எப்படியாச்சும் நம்ம விஜய் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஜெயிலுக்குள்ளே விஜய் மாப்பிள்ளை தம்பி இருக்கணும், அவனை வந்துட்டு எப்படியுமே வெளியே எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரஞ்சிதை வந்துட்டு கரெக்டான சாட்சியாக சொல்லியிருக்கா, இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே சுக்குநூறாக வரப்போகிற எபிசோடில் தாங்க உடைய போகுது. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் பக்கபலமாக நம்ம மனோகரனும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லவன், அவன் மேலே எதுக்கு இப்படி ஒரு வீண் பழி போட்டுருக்காங்க, நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு விஜயை காப்பாற்றுருங்கன்னு நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை காலில் தட்டிக்காங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.